அனைவருக்கும் வணக்கம். அல்கோடோ பார்ட் 4 பேசிக் பற்றி பார்க்குறோம். இப்போ இதில் ஸ்க்ரீனில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, ஒரு வெசல் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் பார்த்தோம். இப்போ அதையும் காட்டுறேன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லிக்விஃபைன்னு வரும். இப்போ லிக்விஃபை இது பண்ணிக்கலாம். இது மாதிரி வாட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன லீக் ஆகிற மாதிரி இருக்குது. லீக் ஆகிற மாதிரியும் இது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி இந்த பாக்ஸ் முழுசு வாட்டர் கிரியேட் பண்ணாலும் வாட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணலாம். இந்த பாக்ஸ் முழுசு வாட்டர் கிரியேட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம். லிக்விஃபை. இப்போ லிக்விஃபை இது பண்ணலாம். இப்போ வாட்டர் அதிகமாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிள் பால் போய் சர்க்கிள் வரைகிறோம். எப்படி இருக்குதுன்னு ஆப்ஜெக்ட் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த சைடு இது விசுவலைசேஷன், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வியூ ஃபோர்ஸ் இது எல்லாமே எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வியூ ஃபோர்ஸ் இது மாதிரி ஒரு ஷோ நேம்ஸ். அப்போ இது ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் மூவ் பண்ணுறோம். இது எவ்வளவு ஃபோர்ஸ் இதாக இருக்குது அப்படிங்கிறது அது டிகிரி. சரி, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸ் இது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் ஜூம் ஸ்க்ரீன் பண்ணலாம். இது ஸ்லைடர் இல்லை, ஜூம் டு ஸ்க்ரீன். டிஃபால்ட் வியூ கொண்டாடலாம். இது மாதிரி. சரி, இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், இது மேலே ஒன்று வரோம். மேலே ஒன்றா வாட்டர்லாம் போயிடுச்சு. இது எப்படி ரோல் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ நியூட்டன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சரி, இதை மேலே கொண்டாந்துக்கலாம். மேலே கொண்டாந்து இது ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கீழே வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பேசிக் வீடியோ முன்னாடியே பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருக்கோம், அதை பாருங்க. இப்போ திரும்பவும் ஒரு வாட்டர் கிரியேட் பண்ணலாம். வாட்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அதை லிக்விஃபை பண்ணிக்கலாம். இது மாறும். சரி, இப்போ லிக்விஃபை பண்ணிக்கிட்டோம். இதில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒரு பால் அது எப்படி mg நியூட்டன் 6.71 அப்படின்னு இருக்குது. சரி, அடுத்ததா அதே மாதிரி ஃபோர்ஸ் இதோட ஏரோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். டிகிரிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ண எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க, ஏரோ மார்க்கு மீட்டர் பர் செகண்ட் ஏரோ மார்க் எழுதுவாங்க. இப்போ கிராவிட்டி எடுத்துடலாம். இப்போ கிராவிட்டி எடுத்தோடனே அந்த இது ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதுல எதுவுமே இது இல்லை. சரி, இப்போ அடுத்தது வியூ ஃபோர்ஸ் அதை எடுத்துட்டோம். வியூ ஃபோர்ஸ் கொண்டு வந்துட்டோம். சரி, இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எந்தெந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லா காட்டிக்கிட்டு இருக்குது. சரி, டோட்டல் ஃபோர்ஸ் இது மாதிரிலாம் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம், காட்டலாம்.
இந்த வாட்டருக்குள்ள இருக்குங்காட்டி இப்படி இதாகுது. இப்போ அதை வந்து நாம் என்ன பண்ணிடலாம், சாதாரணமான நிலத்துல இருந்தா என்ன அப்படின்னு அவ பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா நியூ ஸ்கிரீனுக்கு போறோம். நியூ சீன், நியூ சீனுக்கு வர டிஃபால்ட் வந்துடும். திரும்ப இப்போ இது என்ன பண்றோம்னா இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதில் என்ன பண்றோம், நம்ம ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி வியூ ஃபோர்ஸ் கீழ் நோக்கி ஆரம்பம். ஏன்னா கீழ் நோக்கி இதாகிட்டு இருக்கு, அதனால கீழ் நோக்கி ஆரம்பம் இது பண்றோம். மேல நியூட்டன் அந்த இதுவும் வந்திருக்குது. அல்லது நாம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இதோட நியூட்டன் என்ன, இப்போ வேல்யூ ஷோ பண்றதாலுமே என்னங்க பாருங்க, வேல்யூ ஷோ பண்ணியிருக்குது. ஆங்கிள் தேவையில்லை, இப்போ ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நாம என்ன பண்றோம்னா ஒரு பால் மாறா வரைகிறோம். ஒரு ஆங்கிள் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு கம்பி மாதிரி வரைகிறோம். இப்போ அதை எடுத்துட்டா இது எடுக்கும்போது எவ்வளவு ஃபோர்ஸ் இதாயிரும் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. சரி, இதை டெலிட் பண்ணிட்டு ஃபுல்லா இது மாதிரி பண்ணிடுறோம். இப்போ இது மாதிரி இருக்குது. இப்போ இதை நாம் இது பண்ணா என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எப்படி இதாகிடுது பாருங்க, நார்மல் ஃபோர்ஸ், அந்த நியூட்டன், இதெல்லாம் என்னென்ன ஃபோர்ஸ், இது எவ்வளவு ஃபோர்ஸ் செயல்படுது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இந்த இடத்துக்கு. இப்போ அதிகமான ஃபோர்ஸ் செயல்பட ஆரம்பிக்குது. என்னென்ன ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஜூம் டு ஸ்கிரீன். இது என்னென்ன ஃபோர்ஸ் செயல்படு இருக்குது, நிறைய ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கு என்ன ஆயிருது, செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொன்றுலையுமே என்ன ஆயிருக்குது, நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஏற்படுறது இருக்குது. இது ஒவ்வொன்றுலையும் ஃபோர்ஸ் என்னென்னு நாம செயல்படுறத பார்க்குறோம். இந்த ஒவ்வொன்று டெலீட் பண்றோம். இல்லை நியூஸ் ஸ்கிரீனுக்கு போய்க்கலாம், ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நியூஸ் சீன். இப்போ அதை என்ன பண்றோம், நம்ம ஜூம் டு ஸ்கிரீன், ஜூம் டு சீன் பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். இதை வந்து க்ளூ பண்றோம், அதாவது இது வந்து பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிற மாதிரி ஜாமெட்ரி ஆக்ஷன் போய் க்ளூ டு பேக்ரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி இங்கேயும் இதையும் க்ளூ பண்ண வேணும். ஜாமெட்ரி ஆக்ஷன் போய் க்ளூ த பேக்ரவுண்ட், அது இதையும் க்ளூ த பேக்ரவுண்ட். இப்போ இதுல நாம் என்ன பண்றோம்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற அப்படிங்கிறத ஃபோர்ஸ், வியூ ஃபோர்ஸ். இப்போ சூத என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி இது என்ன பண்ணிருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலயே அதே மாதிரி இதாகிருக்குது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது.
இதுலேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஷோ பண்ணுறோம் நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆயிருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இதால் கீழே mg 45.28, நார்மல் ஃபோர்ஸ் 41.26 அது ஆக்ட் ஆயிருக்குது. இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காரணம் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் உதவியாக இருக்கும். நீங்களும் கலந்துரையாடுனா எனக்கு உதவியாக இருக்கு. சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி இதோட ஃபோர்ஸ் இது ஒன்ல டோட்டல் ஃபோர்ஸ் அது ஆகல. இது வந்து க்ளூவா இருக்குங்காட்டி இதாகல. அந்த க்ளூ எடுத்து விடுறோம். ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு க்ளூ எடுத்து விட்டுறோம். லாசன் இப்போ இது க்ளூ எடுத்து விட்டுறோம். க்ளூவை யூஸ் பண்ணா அந்த இது ஏற்படாது. மொத்தமா எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறோம். இது மாற நாம என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது 90 டிகிரியில் இருக்குது. இதால ஏற்படுற ஃபோர்ஸ், மேல இருக்கிற பாக்ஸால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸால ஒரு ஃபோர்ஸ் நியூட்டன், அது அதே மாதிரி கீழே இந்த ப்ளூ கலர் பாக்ஸால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. அதே மாதிரி இந்த ரெட் கலர் பாக்ஸ் இந்த கிரவுண்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டு மூலமா நாம ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பனா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகு, ஒவ்வொரு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகு, அதே மாதிரி அப்வர்ட் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகு அப்படிங்கிறது புரியுது நம்மளுக்கு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபோர்ஸ் மட்டும் பார்த்துருக்குறோம். அடுத்த பேசிக்ல மற்றது, அதாவது அதுல வெலாசிட்டி இதெல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வச்சு ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து சாதாரணமா நம்ம ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொன்று வந்து இன்னொரு இதுலயே வேற ஏதாச்சும் செய்யலாம் இருங்க. இன்னொன்று அடுத்தது இப்போ என்ன பண்றோம், இங்க ஒன்று பாதையில் நின்றுக்குச்சு. இப்போ இதில் இப்போ பாருங்க, இந்த வீடியோல இந்த சம் ஆஃப் த ஃபோர்ஸ் 9.60 நியூட்டன் இருக்குது. இப்போ இதால ஏற்படுற ஒரு ஃபோர்ஸ், இன்னும் அடுத்தது கீழால ஏற்படுற ஃபோர்ஸ், இது சம் 24 பாயிண்ட். இதெல்லாம் இவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பத்தி பாக்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு வாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு வாங்க. மொத்தமா சம் ஆன ஃபோர்ஸ் இதெல்லாம் 24 பாயிண்ட். இது கூட நார்மல் ஃபோர்ஸ். இந்த பாக்ஸ், இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தெரியறதுல அந்த ஃபோர்ஸ். அதே மாதிரி இது கூட இந்த பிரவுன் கலரும் இந்த பாக்ஸும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. சரி, இந்த கிரீன், இந்த லைட் கிரீன் கலரும் இந்த டார்க் இந்த கிரீன் கலரும், ரெண்டுமே லைட் கிரீன் கலரும் டார்க் கிரீன் கலரும் இந்த லைட் கிரீன் கலரும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது mg. அது கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி மொத்தமா சம் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் நாம என்ன பண்றோம், இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதோட சம் என்ன அப்படிங்கறத இந்த இதுல பார்த்துருக்கிறோம். இப்போ அது மேல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து லேசா லைட்டா வந்து இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகரிச்சு. இந்த இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு இருக்கிற ஃபோர்ஸ் அதிகரிச்சு போகுது, குளிர்ந்துருச்சு எல்லாமே.
இப்போ அது பேலன்சிங் கண்டிஷன் இல்லை, அதனால சரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் இது பண்ணலாம். இது கொண்டாந்துட்டோம். இப்போ அது பேலன்சிங் கண்டிஷன் இல்லாத என்ன ஆயிடுச்சு, உழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத இடையில வந்து இது இதாகல. இப்போ அது இடையில வந்து நான் முட்டு தர வேணேன். இப்போ இடையில வந்து என்ன ஆயிருது, முட்டு தரல, அதனால தான் ஆயிடுச்சு. சரி இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்றது இது அதே மாதிரி ஒரு இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா முட்டு தந்துக்கலாம். நிக்குமா நிக்காதான்னு பார்க்கலாம். நிக்குமா நிக்காதான்னு அதை பார்க்கலாம். பெரிய இது வைக்கிறோம். இப்போ அதில் ஏங்கல் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏங்கலை வந்து நாம் எடுத்துலாம். இது மட்டும் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கலாம். சரி இப்போ ஏங்கல் எடுத்துட்டோம், ஃபோர்ஸ் மட்டும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இது வந்து சாஞ்சுக்கிட்டு இருக்குது, அதனால என்ன ஆயிருது, சாஞ்சுடுது. இது இப்போ முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுது, ஆனால் முடியல, எப்படி சாய்வா போகுது. சரி இது பண்ணிக்கலாம். இது சாஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப சாயாத நிக்கிற அளவுக்கு இது என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிட்டு அது சாயாத அளவுக்கு நாம என்ன பண்ணலாம், ஒரு இன்னொன்னு ஆப்ஜெக்ட் சிறுசா இருக்குது, அது தாங்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தாங்கல, அப்படியே நவுந்துகிட்டே இருக்குது. ஆப்ஜெக்ட் சிறுசா இருக்குங்காட்டி அப்படி தாங்கல. ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ அதே மாதிரி மூவ் ஆகுது, அப்படியே மூவ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட இதுல போனோம்னா என்ன ஆயிருது, அப்படியே நின்றுது. ஜூம் எப்படி ஒரு குறிப்பிட்ட இது மூவ் போனோம்னா என்ன ஆயிருது, நின்றுது. அப்படியே லைட்டா மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துக்கு பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குது, அதெல்லாம் காட்டுறோம். சரி திரும்பவும் அதை கொண்டாந்துடலாம். அப்ப இதை எடுத்துலாம், நம்ம இது தேவையில்லை. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், முழுசு டிரா பண்ணிடலாம். அப்போ முழுசு டிரா பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத. எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிது பாருங்க. இதுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ் தேவையில்லை, இடையில இருக்கிற ஃபோர்ஸ் தேவையில்லை. இது எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிது பாருங்க. அப்போ சாதாரண எப்படி பேலன்சிங் கண்டிஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதை டெலிட் பண்ற இடையில இருக்கிறத இது மாதிரி பண்ணிட்டோம். சரி இது வந்து ஃபுல்லா இருக்குங்காட்டி இது பாதியை கொண்டாடும். என்ன பண்றோம், பாதியை கொண்டாடும். அப்ப எப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கீழே விழுந்தங்காட்டி இதாயிருச்சு. கீழே வந்து இது பேலன்ஸ் பண்ணி இருக்குது, இது பேலன்ஸ் பண்ணல, இடையில பேலன்ஸ் பண்ண ஒரு நிமிஷம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். இதை வந்து டெலிட் பண்ணிடும். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இது எந்த அளவுக்கு பேலன்சிங் பண்ணிட்டு ஃபோர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இதை டெலிட் பண்றோம், இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மொத்தமா இது பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது இந்த சைட்லயே என்ன ஆயிருது, பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்க ஒரு பாக்ஸ் ஆட் பண்றோம், இங்க ஒரு பாக்ஸ் ஆட் பண்றோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் இங்க பாக்ஸ் ஆட் பண்றோம் பாருங்க. அதோட ஃபோர்ஸ் இது கிளிக் பண்ண இது 47 புள்ளி நார்மல் ஃபோர்ஸுக்கு இது டெலிட் பண்றோம், குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது பண்ண நான் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபோர்ஸை கிளிக் பண்றோம்,
திரும்பவும் டிகிரீஸ் ஆகுது. இப்போ இது வந்து அதாவது ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுமோ அது மேல இந்த நார்மல் ஃபோர்ஸ் டிகிரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம் சார். இப்போ ஓரத்துல வைக்கிறோம் ஒரு ஆப்ஜெக்ட், அது லைட்டா பேலன்ஸ் பண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து கீழே தள்ள என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி வச்சிட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே கீழே வந்து இது வந்து பேலன்சிங் பண்ணிட்டு இருக்குது. இப்போ பேலன்சிங் கீழே வந்து ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ்ல எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நியூட்டன் ஃபோர்ஸ் இதெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீடியோவில் நீங்க என்ன பண்றீங்க, ஃபோர்ஸ் பத்தி பார்த்தா அடுத்த வீடியோவில் வர வீடியோவில் வெலாசிட்டி நிறைய ஃபோர்ஸ்லயே என்ன எப்படி எப்படிலாம் ஆக்ட் ஆகுது, மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.